இன்றைக்கி வினோஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மெதுவடை தாங்க. 200 உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க. நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நம்ம இது கூட பச்சரிசியோ பச்சரிசி மாவோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நல்லா பம்முன்னு வரும் பாருங்கள். நான் சொல்கிற மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் தாங்க அரைச்சி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். நல்லா ஊறிட்ட பருப்பை நம்ம மிக்சியில் போட்டுட்டு தேவையான கல் உப்பும் பச்சை மிளகாவும் இதிலே போட்டு அரைச்சிக்கலாங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது இதில். நான் பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். தண்ணி சும்மா வேணும்னா மட்டும் தெளிச்சிக்கோங்க நீங்கள். இந்த அளவுக்கு நல்லா முழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இருக்க பருப்பு நான் 2 பேட்சாக தான் அரைச்சிருக்கேன். இன்னும் மீதி இருக்க பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொசு பொசுன்னு வந்திருக்குங்க மாவு. இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் வெங்காயமும் போட்டு நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்ம மாவு அரைக்கும் போது தண்ணி சேர்த்துறது தாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக போட்டு மிக்சியில் அரைச்சோன்னா கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சி பாருங்கள். வடை போடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக வரும். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாங்க எல்லாத்தையும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு ஏறணுங்க. அப்போ தான் வடை போட்டால் நல்லா வெந்து வரும். பாருங்கள், எண்ணெய் இந்த அளவுக்கு சூடு ஏறிச்சுன்னா தான் போட்ட உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று உள்ளேயே போயிட்டு ஒட்டிக்கோங்க. பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு அழகாக வருது. நல்லா வேக வச்சுட்டு நம்ம ஒரு வாட்டி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை இன்னும் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உறிஞ்சிருக்க எண்ணெயுமே நமக்கு ஃபில்டர் ஆகிட்டு வந்துடும். டேஸ்ட்டுமே மொறுன்னு இருக்குங்க. இது வரைக்கும் உளுத்த வடையே செஞ்சதில்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா வடை சூப்பராக வருங்க. ஒவ்வொரு வடையும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு. ஷேப்பும் சரி, கலரும் சரி. இப்போ செகண்ட் டைம் நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாங்க. கலர் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, உளுத்தம்பருப்பு வடை பொசுன்னு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம புதினா சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பெல் ஐக்கானையும் அழுத்தி விட்டுருங்க.